नाश्नाति प्रियमोदनं च सरसं न स्नाति कृष्णाजले नालङ्कारविधिं करोति सखिभिः सम्भाषते नैव हि न क्रीडत्यधुना न चारयति वंशीं न गृह्णाति च दृष्ट्वैतत्परिवर्तनं प्रियसुते மாதா சிந்தாகுலா. கண்ணனோ ராதையின் விரகத்தினால் யமுனையில் குளிப்பதும் இல்லை, நன்றாக சாப்பிடுவதும் இல்லை, அலங்காரம் செய்து கொள்வதும் இல்லை, முன்போல் நண்பர்களுடன் பேசி விளையாடுவதும் இல்லை, மாடு மேய்க்க போவதும் இல்லை, குழலூதுவதும் இல்லை. இந்த மாறுதலை பார்த்து என் கண்ணனுக்கு என்ன வந்துவிட்டது, ஏன் இப்படி இருக்கிறான் என்று யசோதை கவலையால் கலங்கினாள். நூனம் வியாதிரியம் ஹரேரிதி ஹிருதா நிச்சித்ய கோஷ்டேஸ்வரி சாதேஷாத்பிஷஜாம் ததௌ பகுவிதம் சூர்ணம் ததாப்யச்சுதஹ கார்ஷ்யம் பிராப தினே தினே நிஷிததா நித்ராம் ந லேபே பராம் சிந்தாமாபசதம் விலோக்ய ஜனனி வாத்சல்யமக்னானிஷம். இது வியாதிதானோ என்று நினைத்து யசோதை வைத்தியர்களின் ஆலோசனையின் மூலம் கண்ணனுக்கு விதவிதமான மருந்து கொடுத்தாள். கண்ணனோ அதையும் சாப்பிட்டு நாளுக்கு நாள் இளைத்து போனான். தூங்குவதும் இல்லை. அம்மாவான யசோதை வாத்சல்யத்தினால் கவலையில் மூழ்கினாள். ஆரோக்கியம் நனு கிருஷ்ணஸ்ய ராதா பக்வான்ன போஜனாத் இத்யுவாச சகி காச்சேர் யசோதாம் ஸ்வயமாகதா. ஒரு கோபி யசோதையிடம் வந்து ராதை சமைத்து கண்ணன் சாப்பிட்டானால் ஆரோக்கியம் உண்டாகும் என்று தெரிவித்தாள். ஏனெனில் துர்வாசர் வரம் கொடுத்து உள்ளார் அல்லவா. ஆனயாமாசதாம் ராதாம் யசோதா பிரேம பூர்வகம் ஆனந்தாய முகுந்தஸ்ய வனாத் சோமலதாமிவ. வனத்தில் இருந்து சோமலதையை கொண்டு வருவது போல் யசோதை கண்ணனை ஆனந்தப்படுத்துவதற்காக அன்புடன் ராதையை வீட்டிற்கு வரவழைத்தாள். அங்கே நிதாய பரிரப்ய ததோந்தமாங்க மாக்ராய நந்த மகிஷி விருஷபானுபுத்ரீம் யஸ்யா பவிஷ்யசி சரோஜ முகே ஸ்னுஷாத்வம் நூனம் ஹி சா ஜகதி பாக்யவதீத்யுவாச. ராதை வந்ததும் யசோதை அவளை தனது மடியில் உட்கார வைத்து முத்தமிட்டு, பெண்ணே, நீ யாருக்கு மாட்டு பொன்னாக ஆவாயோ அவளே உலகில் பாக்யவதி என்று சொல்லி கொஞ்சினாள். லேபே லஜ்ஜாம் ராதிகா ஹர்ஷபூர்ணா பாவம் புத்வா கிருஷ்ணமாதுர்கிரைவம் திருஷ்ட்வா கிருஷ்ணன் சாகதம் சுப்ரசன்னம் ஸ்வப்ரேயஸ்யா கேவலம் தர்ஷனேன. யசோதையின் மனோபாவத்தை புரிந்து கொண்ட ராதை வெட்கம் அடைந்தாள். தனது பிரியை வந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த கண்ணன் அங்கு வந்தான். கண்ணனை கண்டு ராதை வெட்கமடைந்தாள். சாதுர்யம் ஸ்வம் தர்ஷயந்தி சஹர்ஷம் பக்த்வா ராதா ஷட்ரசோபேதமன்னம் பிரீத்யா கிருஷ்ணம் போஜயாமாஸ நித்யம் நந்தம் ராமம் மாதரம் தாம் யசோதாம். சமையல் கலையில் தனது திறமையை காட்டுபவளாய் ராதை அறுசுவை உண்டியை தயார் செய்து நந்தன், யசோதை, ராமன், கண்ணன் வீட்டிலுள்ள யாவரையும் சாப்பிடச் செய்து மகிழ்வித்தாள். இவ்வாறு தினந்தோறும் ராதையே சமையல் செய்து பரிமாறுவாள். கிருஷ்ணோ கிருஷ்டோ பூத்யதா பூர்வமேவம் மேனே மாதா புத்திரமாரோக்யயுக்தம் ராதா நீதா பானுகோபேன கேஹம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பிரேம கிருஷ்ணஸ்ய மூக்தா. ராதையை பார்த்ததுமே கண்ணன் முன்போல் குஷியாக இருந்தான்.
கண்ணனுக்கு உடம்பு ஆரோக்கியமாகிவிட்டது என்று யசோதையும் நினைத்தாள். இந்த சமயம் பார்த்த பானுகோபர் ராதையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டார். கண்ணனின் பிரேமையை நினைத்து நினைத்து ராதையும் பர்சானா போய்விட்டாள். इति श्रीकृष्णप्रेमि महाप्रभुना विरचिते श्रीराधिकाविलासे दुर्वास अनुग्रहो नाम षष्ठोल्लासः।